ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது மாதத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள். பிரசவ காலம் முழுவதும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருப்பதில்லை. 5வது மாதத்தில் உங்கள் வயிறு அழகாக லேசாக வெளியே தெரியும். இந்த மாதத்தில் உங்கள் உடல் மாற்றங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். எல்லாருக்கிட்டேயுமே கர்ப்ப காலத்தில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆவலாக இருக்கலாம். இந்த 5வது மாத இறுதியில் உங்கள் குழந்தை சுமார் 10 அங்குல நீளம் வரைக்கும் இருப்பாங்க. 1 பவுண்ட் எடையுடன் இருப்பாங்க. உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா வாழைப்பழத்தின் அளவு இருப்பாங்க. குழந்தையோட தோலில் வெர்னிக்ஸ் எனப்படும் படலம் படர்ந்துருக்கும். இந்த 5வது மாதத்தில் குழந்தை பால் குடிக்கும் அன்னிச்சை செயலை உருவாக்கிக்கிறது. அதாவது சக் பண்ண பழகுறாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தை ஒவ்வொரு டைம் தூங்கியிருப்பாங்க, ஒவ்வொரு டைம் முழிச்சிருப்பாங்க. அவங்க சுழற்சி கரெக்டான டைமில் இது உருவாகிக்கிட்டு இருக்கும். இந்த 5வது மாதத்தில் 5வது மாதத்தில் அசைவுகள் ரொம்ப வலுவாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு தெரியும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய எடை அதிகரிப்பு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுபோல் உங்கள் கால்களில் திரவம் தேங்குவதற்கான ஒரு கர்ப்பகால ஹார்மோன் ரிலாக்சினால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஏற்படும். பிரசவத்துக்கு தயாராகும் வகையில் உங்கள் உடலில் தசைகளெல்லாம் தளர்த்தக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இது. உங்கள் கால்களோட மூட்டுகளோட தசைகளையும் தளர்த்தி விட்டுரும். இந்த 5வது மாதத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வளர்வதற்கேற்ப உங்கள் வயிறும் வளரும். அதனால் உங்கள் தோரணைகள்லாம் மாறும். இந்த டைமில் உங்களோட கூடுதல் எடை காரணமாகவும் உடல் வடிவம் மாறுறதுனாலையும் உங்களுக்கு தசை கூடுதல் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதனால் கர்ப்ப காலத்தில் முதுகில் வலி ஏற்படுது. அடுத்து மயக்கம் எதனால் ஏற்படுதுன்னா, உங்களோட குழந்தை வளரும்போது உங்களோட ரத்த ஓட்டம் மாறலாம். இதன் விளைவாக தலைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும். திடீர்னு எழுந்து நிற்கும்போது தலை சுற்றல் கூட ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். எந்த செயலையுமே பொறுமையாக செய்யணும். உங்களுக்கு திடீர்னு மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா எழுந்திருக்க தேவையில்லை. அடுத்து தூக்கமின்மை நம்ம கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தூங்காமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவதற்கு உங்கள் முழங்காலுக்கு இடையில ஒரு தலகாணி வச்சுக்கணும். உங்கள் வயிற்றுக்கு கீழே ஒரு தலகாணியை வச்சு பக்கத்தில் படுங்க. இதனால் உங்கள் வயிறு வெயிட்டாகவும் தெரியாது, நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் தூங்கலாம். அது மணிக்கு ஃப்ராங்ஸ்டன் கிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொய்யான வலி இந்த டைமில் ஏற்படும். உங்கள் அடி வயிற்றில் லேசான இழுத்து பிடிப்பு மணிக்கு இருக்கலாம். இந்த 5வது மாதத்தில் உங்கள் குழந்தை நகரத் தொடங்கும். உங்கள் அடி வயிற்றில் ஒரு துடித்தல் போன்ற உணர்வு ஏற்படும் குழந்தை நகர்றனால. 2வது ட்ரைமஸ்டரில் என்ன தவிர்க்கணும்னா, குழந்தைக்கும் உங்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். கர்ப்பிணி பெண்களுக்கு பரிந்துரைக்கப்படாத உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதுபோல் நொறுக்கு தீனிகள்லாம் உண்ணாதீங்க. கர்ப்பமாக இருக்கும்போது நொறுக்கு தீனிகள்லேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஏன்னா இரைப்பை அலர்ஜி, கும்மிட்டல்லாம் ஏற்படலாம். பொரித்த உணவுகள், இனிப்புகளையும் தவிர்க்கணும். உங்களுக்கு யூரின் வரும்போது யூரினை அடக்கக்கூடாது. இது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். அடிக்கடி யூரின் வருதுன்னா அதை அடக்காமல் கரெக்டாக யூரின் போயிருங்க. நீங்கள் அடக்குனீங்கன்னா உங்களுக்கு நோய் தொற்று கூட ஏற்படலாம். சீக்கிரமாக எழுகிறது, சீக்கிரமாக உட்காரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாக எழுந்து உட்காரும்போது உங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம் இதெல்லாம் ஏற்படுத்திடும். மெதுவாக எழுந்து நிற்கலாம். வேக வைக்காத உணவுகளை தவிர்க்கணும். பச்சையாவோ சமைக்கப்படாத கடல் உணவுகளோ, முட்டைகள், இறைச்சிகள் இதெல்லாம் தவிர்க்கணும். நல்லா நிறைய தண்ணி குடிங்க. டாக்டர் கொடுக்கக்கூடிய டேப்லெட், ஃபோலிக் அமிலம், கால்சியம், விட்டமின் மாத்திரை எல்லாமே எடுத்துக்கோங்க. ஹீமோகுளோபின் அளவை சரியாக வச்சுக்கிறதுக்கு முருங்கைக்கீரையும் இல்லை மதுரொட்டி, அதாவது சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். காய்கறிகள், பழங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போங்க. இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த டைமில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 5வது மாதத்தில் எடுப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உறுப்புகள் எல்லாமே பார்ப்பாங்க.
முக்கியமாக ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கல்லீரல், சிறுநீரகம், கணையம் எப்படிலாம் செயல்படுது, குடல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. குழந்தையோட வயிறு சுற்றளவு, குழந்தையோட தலையோட சுற்றளவு இதெல்லாம் பார்ப்பாங்க. குழந்தை வளர்ச்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த மந்தில் கரெக்டாக இருந்துச்சுனாவே மோஸ்ட்லி நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.